ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்கள் ஊருக்கு வந்தேன். இப்போ முனிராஜ் அவருடைய அழைப்பை ஏற்று நாளைக்கு பொதுக்குழு நாளைக்கு பொதுக்குழுவுக்கு நீங்களும் வரப்போகிறீங்க. முனிராஜ் உங்களையும் இல்லை, உங்களை தான் அழைக்கிறார். நீங்கள் தான் உலகமெங்கும் இந்த செய்திகளை கொண்டு சொல்ல போகிறீங்க. அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட முதலாவதான செய்தி, இந்த 3 தொகுதி சேர்த்த ஒரு மாவட்டமாக ஓசூர், வேப்பனஹள்ளி, தளி இந்த 3 தொகுதிகள் சேர்ந்த ஒரு மாவட்டம். இப்போ இது மாநகராட்சியாக ஆகிருக்கு. இந்த மாநகராட்சியாக இதை கொண்டு வரணும், செய்யணுன்ட்டு பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். இதை நம்முடைய கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளர் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைய பேசியிருக்கார். இந்த மாவட்டத்திற்காக, உங்களையும் சேர்த்து தான் பேசியிருக்காரு. ஆக இன்றைக்கும் அது நிறைவேறி பாடியில்லை. அதை நிறைவேற்றணுன்றது முக்கியமானது. இன்னொன்று, இந்த மாவட்டம் மற்ற மாவட்டங்களை விட பூக்களும் காய்கறிகளும் மிகுதியாக விளைவிக்கின்ற மாவட்டம். ஆனால் இந்த பூக்களை, காய்கறிகளை சரியான விலைக்கு மக்கள் விற்க முடியவில்லை. அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரும். கோல்டு ஸ்டோரேஜ், குளிர்பதன கிடங்குகள் நிறைய அமைச்சோம்னா விலை அதிகமாக இருக்கும்போது அதை விற்பனை செய்ய முடியும். அதுக்கு அரசு ஆவணம் செய்யணும்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஆனாலும் அது நடந்த பாடில்லை. இது ஒரு மாநகராட்சி, ஓசூர் ஒரு மாநகராட்சி. ஆனாலும் ஒரு மாநகராட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய இலக்கணம் இருந்தாலும் அது 30 விழுக்காடு கூட அது பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது தான் ஒரு சோகமான வரலாறு. பாதாள சாக்கடை சரியாக இல்லை, தெருக்கள் மற்றும் குடிநீர் வசதி, ரிங் ரோடு, நார்த் ரிங் ரோடு, வடக்கு சுற்றுவட்ட சாலை, சில எத்தனை கோரிக்கைகள், மக்கள் கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள். அநியாயமான கோரிக்கைகளை மக்கள் சொல்லுவாங்க, சொல்ல போகிறதில்ல. அநியாயமான கோரிக்கைகள் சரி, அதை விட இப்போ விமான நிலையம், ஓசூர் விமான நிலையம், இங்கே ஒரு விமான நிலையம் அமைக்கணும். ஏன்னா உலகம், நாடு, மற்றவைகள் வேகமாக முன்னேறி வருவதனாலே இங்கே ஒரு விமான நிலையம் அவசியம் தேவை. இப்போ சேலத்துக்கு விமான நிலையம் வேணும்னு சொன்னாங்க, அது அங்கே அமைச்சாச்சு சேலத்துக்கு. அதே மாதிரி இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும், பெங்களூரில் இருந்து
அந்த விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதனால் இங்கே ஒரு விமான நிலையம் அமைச்சோம்னாக்கா அது மக்களுக்கும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மெட்ரோ ரயில், ஒசூருக்கு மெட்ரோ ரயில். மெட்ரோ ரயில் இங்கே ஒன்று தேவை, இந்த நகருக்கு தேவை. இது நாளுக்கு நாள் இந்த நகரம் வளர்ந்து வருகிறது, மக்கள் தொகையை அதிகரித்து வருகிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே பிழைப்பை நாடி மக்கள் வருகிறார்கள், இங்கே குடியமர்ந்து விடுகிறார்கள். தினம் வந்து போகிற மக்களும் உண்டு. அதனால் அது அவசியம் தேவை என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது இல்லை என்ன கேள்வி வேணுங்க? கட்சிக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேர்த்து இண்டஸ்ட்ரியல் காரிடார், தொழில் படுகொலை. ஆமாம், கிருஷ்ணகிரி தருமபுரி 2 சேர்த்து இண்டஸ்ட்ரியல் காரிடார், தொழில் பெருவழிச்சாலை, தமிழில் தொழில் பெருவழிச்சாலை அது அமைக்கணுன்ட்டு அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. அதுவும் நடைபெறும். அதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்களுடைய கேள்வி கணைகள் இல்ல சார், கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதனால கட்சி வளர்ந்துருக்கதான் செய்யுது, தேயல அப்படிங்கிறது தான் கட்சி தொண்டர்களுடைய நிலைப்பாடு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதனால வளர்ச்சியாக தான் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, தேயில. அதை பற்றி அது போட்டி போட்டு பண்றாங்க 2 இதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சி வளர்ந்ததே இருக்குது. கட்சி நாளுக்கு நாள் வளருது, கொஞ்ச நாள் இல்லை. இப்போ நாளைக்கு பாருங்களேன் நீங்கள், முனிராஜருடைய இதை ஆமாம் 5000 பேர் நாளைக்கு மக்களை கூட்டுறாரு. அது எப்படியாவது என்ன வரணும்னாரு. உத்தரவு போட்டார், நான் வந்துட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன சொல்கிறாரு, ஜானத்தில் சொல்லுவாங்க, என் மேலே ஊசலையே வச்சுன்னு இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கிருஷ்ண முனிராஜ். எனக்கு 26 எலெக்ஷன் எப்படி? 26 எலெக்ஷன் அது வரும், நடக்கும். எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, எண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் இவர் ஜெயிக்கிறாரு, அவர் தோத்தாருன்னு அறிவிப்பாங்க. அவ்வளோதான். அது விரைவில் தெரியும். விரைவில் நான் அறிவிப்பேன். எனக்கு அந்த அதிகாரத்தை பொதுக்குழு கொடுத்துருக்குது. அதனால் நான் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஏதோ பூதக்கண்ண இல்லை வச்சு பார்க்கறதுக்கு தமிழக வெற்றி கழகம் முனிராஜ் என்ன பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு? இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். சார், விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சார பயணத்தை வந்து திருச்சியில துவக்கியிருக்காரு. விஜய் திருச்சியில பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்காரு. திருச்சியில இருந்து துவங்கினா எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும், திருப்பமுடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. லட்சக்கணக்கான பேர் திறந்துருக்காங்க. அது அவருடைய கருத்தை சொல்றாரு. அதில் என்ன தப்பு? அவருடைய கருத்தை சொல்றாரு. என் கருத்தை நான் இங்கே சொல்லிங்கிறேன் உங்க முன்னாடி. நான் பயந்து உட்காந்துங்கிறேன். என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ, என்னென்ன கேள்வி கணைகள் வருமோ அப்படின்னு பயந்து உட்காந்துருக்கோம். இதாக இருந்தாலும் எந்த கணைகள் வந்தாலும் பக்கத்தில் முனிராஜ் இருக்காரு, அப்படி திருப்பி விட்டுருவேன். அந்த கணைகளை அப்படி திருப்பி விட்டுருவோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர் இருக்கார், அவர் அப்படி திருப்பி விட்டுருவோம். அதனால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த பிரச்சார பயணங்கள்ல பாத்தீங்கன்னா, பிரச்சார பயணங்கள்ல இப்ப நிறைய எதிர்கட்சி தலைவர் விஜய் இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு வந்து சிறப்பு அனுமதி கொடுக்காங்க, எதிர்கட்சிகளுக்கு வந்து கட்டுப்பாடுகள் அதிகமா விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு
நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்து என்னவோ அதுதான். வேற கேள்வி ஏதாவது நல்ல கேள்வியாக கேளுங்களேன். சார், ஓசூர்ல தொடர்ந்து வந்துட்டு அனைத்து முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடக்குது. அதுக்கப்புறமா இங்க தொழில் முனைவர்களும் இங்க அதிகமா கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அரசும் இங்க வந்து நல்ல உதவி செய்யுது. ஆனா விவசாயம் வந்து பின்தங்குது அப்படின்ற விவசாயிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. விவசாயம் இங்க வந்து விவசாய நிலமா இருக்கு. அடிப்படையில் இங்க இருக்கிற நிலையில ரோஜா சாகுபடியில முன்னிலை வகிக்குது. அது அடிபட்டு போகுது. இங்க இருக்க இது தன்மையே மாறுது அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? விவசாயிகள் சொல்கிறதெல்லாம் முழுசும் 100% உண்மை. விவசாயிகள் விவசாயம் பாதிக்கப்படுவது உண்மை. எத்தனை வருஷம் தான் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு 27 வருஷம் இல்லை, 21 வருஷம் வேளாண்மை. 21 ஆண்டு காலமாக 21 ஆண்டு காலமாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், இது இந்தியாவில் எந்த கட்சியும் போடாத ஒன்று. நாங்கள் போட்டுன்னு வரோம், வருஷம் போடுறோம். அது நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு கட்சியா, இப்படி ஒரு பட்ஜெட்டா, ஐயோ அருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்களை மெச்சுவீங்க. சில பேர் மெச்சுவாங்க, சில பேர் ரொம்ப பேசாமல் இருந்துருவாங்க. வேளாண் சிறப்பு பொருளாதார பண்ணது இந்த போராட்டம் பண்ணீங்க ஐயா. ஆமாம், வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணோம். எத்தனை போராட்டங்கள் இந்த மாவட்டத்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். இந்த கிழவரப்பள்ளி அணையில வந்து ரசாயன கழிவுகள் தொடர்ந்து நீட்டிச்சே இருக்கு. அது பற்றி போராட்டம் அதுக்கு ஆமாம், அது ஒரு போராட்டம் பண்ணுவோம் சார். அப்பா இருந்து எப்போ சால்வாகும் சொல்கிறாரு. அப்பா பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்? அப்பா அம்மா அது சால்வ் ஆகிடுது, என்ன எந்த தேதி? 10ஆம் தேதி 11 சால்வ் ஆகிடுது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே சால்வ் ஆகிடுது. எல்லா தொண்டர்களும் தெலுங்குல சொல்லுங்க. ఇప్పుడు అయ్యా చెప్పేది 10వ తారీఖు 11వ తారీఖు సాల్వ్ అయిపోయా கொஞ்சம் கன்னடத்தில் கன்னடத்தில் சொல்லுங்க. 11వ తారీఖు ಇದು ಒಂದು ಮೂವಿಗೆ ಬಂದಿದೆ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷ ಹೇಳಿದರು. இல்ல சார், இப்போ 2026 வேற எந்த மொழியில வேணும் உங்களுக்கு? தமிழ்ல சொல்லுங்க. இப்போ 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் மாதங்கள் கம்மியா இருக்கு, ஒரு 6-7 மாதங்கள் இருக்கு. இந்நிலையில கட்சிக்குள்ள இவ்வளவு பிளவுகள் இருந்தா ஓட்டுகள் சிதறும் இல்லையா? இப்போ இன்னைக்கு கூட இந்த பேனர் பிரச்சனை ஒண்ணு உங்களுக்கு நாலேஜுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குரூப் இந்த குரூப்னு பிரச்சனைகள் பேசுறது, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இன்னும் வலிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களுடைய நிலைப்பாடு. அது ஒரு பக்கம் இருக்குது கண்ணன். நான் என்ன சொல்கிறேன், இது அங்கங்கே இந்திய அளவில், உலக அளவில், தமிழக அளவில், அதாவது சிலதெல்லாம் இப்படி நடக்கத்தானே செய்யுது. அதை தடுக்க முடியல இல்லை. அதனால் காலம் போயிட்டே இருக்கும், நல்லது நடந்துனே இருக்கும். ஆமாம், தீயவையெல்லாம் அகன்று போகும், நல்லவை மேலே போகும். நல்லவை மேலே போகும், தீயவை கீழே போகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? சார், இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது இல்லையா, அதில் வந்து இப்போ போய் முதல்வர் அவர்கள் லண்டன், இங்கெல்லாம் ஜெர்மனிலாம் போயிட்டு வந்தாங்க. அந்த முதலீட்டாளர்கள் அந்த
15,000 சில்லற கோடி முதலீடுகள் வந்து ஈர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பார்க்குறோம். நல்ல நல்ல தொழிற்சாலைகள்லாம் வரணும், நிறைய வரணும், முதலீடுகள் இங்கே வந்து குவியணும், இதுதான் விருப்பம், நம்ம விருப்பம், உங்கள் விருப்பம், எல்லோரும் விருப்பம். அது முயற்சி செய்துட்ருக்காரு முதல்வர். அது நல்லபடியாக நமக்கு வரணுன்றது தான் நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கை, விருப்பம் போதும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்பொழுது ஓசூரிலே மிக பிரம்மாண்டமான வகையிலே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு மாநாடாக நாங்கள் நடைபெற அதற்காக அனைத்து பொறுப்பாளர்களும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், எங்களுடைய குலசாமி மருத்துவர் ஐயா அவர்கள் வருகை தந்து இந்த பொதுக்குழுவை வெற்றி மாநாடாக மாற்ற இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே சமயம் நமது ஓசூரிலே உள்ள பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு திரளாக மக்கள் வெள்ளத்தில் குடும்பம் குடும்பமாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணி அளவிலே சூடப்பா திருமண மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமான வகையில் விழா ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது. ஆகையால் அனைத்து பொதுமக்களும், மாவட்ட, மாநில, கிளை மற்ற நிர்வாகிகள் அனைவரும் வந்து கலந்து இந்த மாபெரும் பொதுக்குழு மாநாடை வெற்றி மாநாடாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு பாசத்தோடு உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இவன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நா. மகேந்திரன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாவட்ட செயலாளர் முருகன் பேசுறேன். நாளைக்கு 14/9/2025 அன்று சூடப்பா திருமண மண்டபத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அது விஷயம் வாழும் மகாத்மா மருத்துவர் ஐயா அவர்களும், தியாகச்செம்மல் GK மணி அவர்களும், அதேபோல் எங்கள் ஒசூர் பகுதியின் வள்ளல் முனிராஜ் அவர்களும் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பொதுக்குழு மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது. அது விஷயம் பொதுமக்கள் ஒரு 10,000 பேர் கலந்து கொள்ளும் அளவு அவர்களுக்கான ஏற்பாடுகளும் அமர இருக்கைகளும் உணவு வகைகளும் தயாராகி கொண்டுள்ளது. இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்த எங்களுடைய நிர்வாகிகள், நகர, ஒன்றிய, மாநில, மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு மிக ஒரு வெற்றி மாநாடாகவே இதை நடத்தி முடிக்க தயாராகி கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது விஷயம் அனைத்து பொதுமக்களும், அனைத்து தரப்பு மக்களும், வணிகர்களும், இந்த ஊடகங்களும் இந்த பொதுக்குழு விழாவினை மிக சிறப்பாக வந்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.